வாடி வெளியில வாடி 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 இன்னைக்கு 2ல யாரும் முடியும் நீ தெரிஞ்சே உனக்கு என்னடி 10 யோசனை போயிட்டு இருக்கியா அப்படியா? வேணா தேவா வேணா. இத்தனை நாளா நீ செஞ்ச காரியத்தெல்லாம் நான் எதுக்காக பொறுத்துட்டு இருந்த தெரியுமா? என் அண்ணன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமேந்தா நீ செஞ்ச அத்தனை கொடுமையையும் நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா என் அண்ணன் இப்ப என் கூட இல்ல. ஆமா, இனிமேலும் நீ என்கிட்ட வம்பு பண்ண அப்புறம் கொலையை செய்வாள் பத்தினின்னு சொல்வாங்களே, அது கொலை செய்ய கூட நான் தயங்க மாட்டேன். என்னடி மிரட்டுற? ஒண்ணு நீ எனக்கு கிடைக்கணும், இல்ல சாவு. ஒண்ணு படு, இல்ல பாடையில போயிரு. ரெடியாதான் வந்துக்கிற. போடா பொறுக்கி நாயே. ஆமாடி, பொறுக்கிதான் பொறுக்கிதான். 5 வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு 40 வயசுல உன்கிட்ட ஏங்கிட்டு இருப்பேன். 9 வருஷம் உனக்கு கல்யாணம் பண்ணுவான். அதுக்கு முன்னாடி அவனை காதலி வச்சிருப்பான். அவன் பொறுக்கி இல்ல, நான் தான் பொறுக்கி. ஒன்னு நீரு இல்ல நான் இருக்கிறேன். நீ இருக்கணும்னா என் கூட இருக்கணும், என்கிட்ட இல்லைன்னா நீ ஏன் தேவையில்ல. வந்துரு வந்துரு வந்துருமா. என்னடா என்ன நடக்குதுங்க? வாமாமா வந்துட்டியா? எங்க இதெல்லாம் பார்க்காம போயிருவியோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்லையே, நல்ல நேரத்துக்கு தான் நீ இப்ப வந்திருக்க. பாரு பாபா பாரு, அவனுக்கு நான் வேணுமா, நான் வேணுமா? ஏய் என்ன சொல்ற? என்னடா? ஏய் பங்காளி பங்காளி, ஏண்டா உனக்கு ஓ மண்டடி விட்டுட்டு அடுத்த மண்டடி போ. நீ அது தப்பு இல்லை, உனக்கு அது தப்பா தெரியல. நான் 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 5 வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் முன்னாடி நீ இழுத்த மாதிரி ஆச்சு. இன்னைக்கு இதுல காதலே இல்லவ. எப்ப அவங்க அப்ப என் கையில புடிச்சு இதான் மாமல உன் முன்னாடி அப்படி நீ 5 வயசு சொன்னாதோ முன்னாடியா இப்ப சொல்லு, என் முன்னாடி நீ கட்டிக்கிட்டியா இல்ல இல்ல சொல்லுமா பங்காளி. இப்ப இந்த ஆம்பளைகளுக்கு என்ன தெரியுமா ஒரு லாஜிக்கு? எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தெரியுமா? அவன் முன்னாடி 10 நேரம் இருக்குன்னு நினைக்கிறான். என்ன மங்களே அர்த்தம்? நீங்க இல்லைன்னா நான் இல்லைனா ஓ மண்டல நீ துரோகம் பண்ணா. ஆனா என் காதலிக்கு நான் இன்னைக்கு தேவைணும், விசுவாசமா இருக்கேன். எனக்கு தேவை அவ ஒரு நாள் வாழ்க்கை இல்ல, என் ஆயுசு போரா இருக்கணும். என் ஆயுசு போரா ஏன் மாமா, ஏன் இவ்ளோ கோவம்? என்னைக்கும் இல்லாம உன் முகத்துல எதுக்காக இவ்ளோ கோவமும் ஆத்திரமும்? ஓ உன் பொண்டாட்டிய இவன் சேலை பிடிச்சி இழுத்துட்டானே அப்படின்னு கஷ்டப்படுறியா, துடுகிறியா? ஏன் மாமா, நான் தெரியாம கேக்குறேன். உன் பொண்டாட்டிய ஒருத்த சேலையை பிடிச்சி இழுத்தோன்னு உனக்கு இவ்வளவு வேதனையா இருக்கு. 6 மாசமா இன்னொருத்த பொண்டாட்டியோட நீ குடும்பம் நடத்திட்டு இருந்தியே, அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஏய் அத பத்தி பேசவா நேரம்? ஏடி முதல்ல வெளிய போடா, வெளிய போடா.
என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு எதுக்கு உனக்கு இவ்வளவு கோவமோ ஆத்திரமோ வந்துச்சு? ஓஹோ, அடுத்தவ ஓ பொண்டாட்டி சேலை பிடிச்சி எடுத்துட்டா, அவன் என்ன அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டா, அதனால வந்த ஆத்திரமும் கோவமா? ஏமாமா பாவம் மாமா, அந்த தேவா என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தா தெரியுமா? ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தேடா அவன் என்ன அனுபவிச்சிருப்பான். ஏமாமா அதுக்கு நான் விட்டுருக்க மாட்டேன். உனக்குதான் இது சர்வ சாதாரணமாச்சே, நீ விட்டுருக்கலாம்ல. போதும் கற்பனா, போதும். இதுக்கு மேல என்ன பேசி கொள்ளாத கற்பனா. இப்போ இவ்வளவு நாள் அமைதியா இருந்தது. இங்க பாருங்க, இவ்வளவு நாள் நீங்க அமைதியா இருந்தீங்களா? இவ்வளவு நாள் நான் தான் அமைதியா இருந்தேன். இன்னைக்கு நான் பேசணும், நீங்க வாயை மூடிட்டு அமைதியா கேளுங்க. உங்களால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். ஏமாபா அடுத்தவ உங்க பொண்டாட்டி கைப்பிடிச்சு இழுத்தன்னு சொன்னோட உங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் வந்தது. நீங்க அவனோட வாழும் போது பாவம் அந்த மனுஷன் எவ்வளவு பாடுபட்டிருப்பா. நான் தெரியாம தான் கேட்கிறேன். நீங்க பண்ண தப்ப அவரோட புருஷனும் நானும் பண்ணியிருந்தா ஏன் கூட சேர்ந்து நீங்க வாழ்வீங்களா? சொல்லுங்க பாபா, சொல்லுங்க. சரி, அவன் தான் யாரோ ஒருத்த, நான் யாரு பாபா? நீங்க தாலி கட்ட பொண்டாட்டி தானே. ஏன் பாபா என்ன ஏன் இப்படி வாட்டி வரைச்சிங்க? இன்னொருத்தி கூட வாழும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் உங்களை விட்டு கொடுத்துட்டு உங்க அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படியெல்லாம் ஏக்கி துடிச்சிருப்பேன். என்ன விடுங்க, நான் யாரோ ஒருத்தி தானே. உங்க கையால தாலியை கட்டிக்கிட்டு உங்களுக்கு ஒரு பிள்ளையை பெத்து கொடுக்க வந்த மிஷன் தானே. என்ன விடுங்க, நீங்க பெத்த பொண்ணு. இதோ இவளை பார்த்து கூடவா, இவன் சிரிக்கிற சிரிப்பை பார்த்து கூடவா உங்களுக்கு இந்த சிரிப்புல வர காதலை விடவா? உங்க காதலை சிரிச்ச சிரிப்புல காதல் வந்துருச்சு. இதுக்காக வாழலாலும் நீங்க பெத்த உங்க பொண்ணுக்காக வாழ்ந்திருக்கலாமே. போதும் கற்பகம், போதும். இதுக்கு மேல நீ பேசி கொள்ளாத கற்பகம், ப்ளீஸ். இனிமே நான் உனக்கு புருஷனாவும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல தகப்பனாவும் இருப்பேன் கற்பனா. கற்பகம், கற்பகம், என்னை மன்னிச்சிரு கற்பகம், என்னை மன்னிச்சிரு கற்பகம். எந்திரிங்க பாபா, எந்திரிங்க. மாமா இங்க பாருங்க, நீங்க ரொம்ப நல்லவர் பாபா. அதனாலதான் நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து மாமா செல்லமே. ஐயோ என்னடா கற்பகா இப்படி பண்ணிட்டியே? எதுக்கு என்ன ஏன் கற்பகா என்னை காப்பாத்துனா? கற்பகா ஏன் என்னை இப்படி காப்பாத்துன? நீ விட்டுட்டு போயிட்டியே. நான் தான் சாகணும் கற்பகா, நான் தான் சாகணும் கற்பகா. இல்ல மாமா, நீங்க சாக கூடாது. நீங்க இல்லாம நான் வாழக்கூடாது. நீங்க செத்து நான் வாழ்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் மாமா. நீங்க நம்ம பிள்ளைக்காக வாழ்ந்துதான் வாழணும். ஐயோ கற்பகம், ஐயோ கற்பகம், என்னைய நிமிஷத்துக்கு நிமிஷம்
மாமான்னு கூப்பிடுவியே. ஐயோ, இனிமேல் என்னை யாரு கற்பகம் கூப்பிடுவா? ஐயோ, ஏமா இப்படி அமைதியா இருக்கிற? கொஞ்சம் எந்திரி கற்பகம். கற்பகம் கொஞ்சம் எந்திரி கற்பகம். ஐயோ, என்ன தரும்பு கடிச்சாலும் நீ ஒத்த நொடி தாங்க மாட்ட. ஒரு காய்ச்ச வந்து நம்படுத்தா நீ கண்ணிமைய மூட மாட்ட. ஏன் கண்ணில் ஒரு தூசுபட்டா கண்ணு தண்ணி சிந்தி நிப்ப. ஏன் காலில் ஒரு முள்ளுபட்டா கதறிக்கிட்டு வந்து நிப்ப. இப்போ ஜென்மம் கலங்குறனே, நாசத்து மடியிறனே. என்ன கண்ணுக்குள்ள வச்சிருந்து கை கழுவி போறியே.